திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மூலநோய்க்கு மருத்துவம் பார்த்து வந்த 9th பாஸ் ராய் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக சிறந்த மருத்துவர் என்று மக்கள் மத்தியில் பெயர் வாங்கியவர் தற்போது சிக்கிக் கொண்டதன் பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி காதர் ஜண்டா தெருவில் மூல நோய்களுக்கான கிளினிக் வைத்து நடத்தி வந்தவர்தான் இந்த AK ராய். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இவர் அப்பகுதியில் மருத்துவம் பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. இவர் கை வைத்தால் மூல நோய் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் என மக்கள் மத்தியில் பெயர் வாங்கி இருக்கிறார். முறையாக படித்து பட்டம் பெற்ற மருத்துவர்கள் எல்லாம் ஊருக்குள் மூலை முடுக்குகளில் கிளினிக் வைத்து இருக்கும் இடம் தெரியாமல் மருத்துவம் பார்த்து வரும் நிலையில் 9ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு கத்தரிக்கோலை எடுத்துக்கொண்டு நோயாளிகளிடம் தனது கைவரிசையை காட்டியிருக்கிறார் AK ராய். இவரது பெயரையும் தோற்றத்தையும் பார்த்தால் தான் லண்டனில் போய் படித்து வந்தவர் போல் தெரிகிறது என பொதுமக்களும் அவரிடம் குவிய ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் அவரிடம் சிகிச்சை எடுத்த யாரோ ஒரு நபருக்கு சந்தேகம் வர வந்தவாசி அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் சிவப்பிரியாவிடம் புகார் அளித்து விட்டார். மருத்துவ குழுவினர் விசாரணைக்கு பின் வந்தவாசி தெற்கு காவல் நிலைய போலீசாருக்கு புகார் அளித்துள்ளனர். அவர்கள் AK ராயின் கல்வி சான்றிதழ்களை பரிசோதனை செய்து பார்த்தபோது அவர் 9ஆம் வகுப்பை கூட தாண்டவில்லை என்பது தெரிய வந்தது. அவரை கைது செய்த போலீசார் அவர் பயன்படுத்திய கத்தி, கத்தரிக்கோல் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்து மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். இவரிடம் மருத்துவம் பார்த்த பொதுமக்கள் இந்த காலத்தில் யாரை நம்புவது என தெரியாமல் திகைத்து போய் உள்ளனர்.